வணக்கங்க. என் பேர் ரஜினி. மதுரையிலேருந்து நான் இங்கே மலேசியாவுக்கு வேலைக்கு வந்தேன். வந்தது வார்ட் பாய் வேலைக்கு. இங்கே ஏஜெண்ட் நான் 2,00,000 கட்டி இங்கே வேலைக்கு வந்தேன். இங்கே கூலிங்கில் ஒரு இடத்துல சாப்பாடு கடையில் கந்தவிலாசன்ல ஒரு ஹோட்டலில் சேர்த்து விட்டாங்க. ஏஜெண்ட்டு என்னை ஏமாற்றி இங்கே இது பண்ணாங்க. அங்கே ஒரு மாதமாக என்னை கொத்தடிமையாக 14 மணி நேரம் வேலை பார்க்க விட்டு காசு எதுவும் தராமல் என் பாஸ்போர்ட்டையும் பிடிங்கி வச்சு என் செல்ஃபோனை பிடிங்கி வச்சு வேலை வாங்கி இது பண்ணிக்கிருந்தாங்க. அந்த பாஸ்போர்ட்டையும் அந்த செல்லையும் கொடுங்க அப்படின்னு நான் ஊருக்காச்சும் போகிறேன், எனக்கு டேட்டு முடிஞ்சு நான் ஏதாவது ஃபைனை கட்டி கூட நான் ஊருக்கு போகிறேன் ஏதோ நான் சொன்னேன். லாஸ்ட்டில் அவங்களும் என்னை அடித்து மூஞ்சி கிஞ்செல்லாம் இது பண்ணி 7 மாதத்துக்கு முன்னாடி நடந்த 8 மாதம் இருக்கும். இந்த என் மூஞ்சியில் அடித்து காலுகையெல்லாம் இதாகி அடித்து ஒரு 2 நாள் என்னை பூட்டி வச்சு சாப்பாடு தண்ணி போடாமல் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி அவங்ககிட்ட நான் தப்பிச்சு எப்படியோ தமிழர்கள் இருந்தாங்க ஒரு வீட்டில். ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளை இருந்தாங்க. அவங்ககிட்ட உதவி ஹெல்ப் கேட்டேன். அக்கா இந்த மணிக்கு என்னை அடிச்சிட்டாங்க அந்த ஹோட்டலில், நான் இந்த மணிக்கு மதுரைக்கா இந்த ஊர் ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு என் ஊருக்கு எப்படியாச்சும் அமுச்சு விடுங்கக்கா. அவங்க பார்த்து ஒரு கூலிங்கில் ஒரு ஜெயான்னு ஒரு கடை ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட என்னை போங்க, இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படியாச்சும் ஊருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட போங்கன்னு சொன்னாங்க. நானும் அவங்கள நம்பி போனால் அவங்க மேலே கேஸை கொடுத்து ஒரு 3 பேர்த்த உள்ளே தள்ளி கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாமே இது பண்ணாங்க. அது வரையும் அந்த கேஸு கொடுக்குற வரையும் நீ என்ன பண்ண போகிற, ஊருக்கெலாம் போக முடியாது, நீ இங்கே இருந்து தான் ஆகணுன்னாங்க. ஆனால் இருந்தால் நான் எனக்கு பிள்ளை குட்டி எல்லாமே இருக்குக்கா, நான் சம்பாதிக்கணும், அதுக்கு தான் வந்தேன், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், நான் ஒரு இடத்துல அமுச்சு விட்றேன், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட அமுச்சு விட்றேன் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு அமுச்சு விட்டாங்க. சூர்யா கம்பெனின்னு ஒரு 10 வண்டி உள்ளே நிற்கும், நாய் ஈக இதெல்லாம் இருக்கும். உள்ளே நீ பார்த்துட்டு டயரை கழட்டிக்கோ, வேலை பார்க்குறது என்ன, இப்போ வேலை பார்க்குறேன்னா பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லி அமுச்சு விட்டாங்க. 50 ரூபா ஒரு நாளைக்கு 50 வெள்ளி தருவாங்க, மாதம் 1500 வெள்ளின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. நான் ஏதோ நம்பி போன இடத்துல ஒரு மாதம் ஆச்சு. ஆனால் இந்த மணி வீட்டுக்கு காசு கொடுக்கணும், சம்பளத்தை கொடுங்கண்ணே அப்படின்னு சப்புன்னு அடித்தாங்க. உனக்கு எதுக்குடா சம்பளம், நான் உனக்கு 3 நேரம் சோறை போட்டு உன்னை நான் பார்த்துக்கிறதுக்கேன், உனக்கு சம்பளம் தரணுமா, எதுக்கு சம்பளம் தரணும், உனக்கு மூடிட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சொன்னாங்க. நானும் எவ்வளோ பொறுமையாக இருந்து 7 மாதமாக அண்ணே எதை ப்ளீஸ்ண்ணே ஏதாவது ஒன்று பண்ணுங்கண்ணே எப்படியோ இது பண்ணேன். அந்த ஒரு 500 வெள்ளி கொடுத்து அமுச்சு விட்டேன் ஊருக்கு. எப்போ ஒரு 4 மாதம் பார்த்துட்டு ஒரு 500 வெள்ளி அமுச்சு விட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ மறுபடியும் நான் எவ்வளையோ கேட்டேன், என்னால் முடியலை. நானே முயற்சி பண்ணி போயிட்டேன் ஸ்டேஷனுக்கு. இப்போ 15ஆம் தேதி போயிட்டேன். 9ஆம் மாதம் 15ஆம் தேதி போயிட்டேன் ஸ்டேஷனுக்கு. நானே போயிட்டேன், தப்பிச்சு போயிட்டேன். போய் ஸ்டேஷனில் கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உன் பேரில் கேஸெல்லாம் இல்லை, எதுவுமே கிடையாது, உனக்கு விடுதலை ஆகிப்போச்சு, அந்த 3 பேரை நான் ஃபைனு கட்டி போயிட்டாங்க, இது 3 மாதத்துலேயே முடிஞ்சிச்சு, நீ எதுக்கு இன்ன வரையும் இங்கே இருக்க அப்படின்னாங்க. ஐயா எனக்கு தெரியாது, என்னை பார்த்துக்கிட்டவங்க சொல்லலைங்கய்யா எதுவுமே. என் பிள்ளை குட்டியெல்லாம் பிச்சை எடுத்துக்கிறதுக்கு ஐயா ஊரில் அந்த 2,00,000 ரூபாய்க்கு வட்டியை கட்டி எல்லாத்தையும் இது பண்ணிக்கிருக்காங்கய்யா, நீங்களாச்சும் எப்படியாச்சும் அமுச்சு விடுங்கய்யா அப்படின்னு அமுச்சு விடல. மறுபடியும் அந்த ஓனர் தெரிஞ்சு வந்துட்டார், என்னை பிடிச்சி அடின்னு அடிச்சு, எப்படி நீ போச்சு, நீ மறுபடியும் உள்ளே போ, எங்கிட்டாச்சும் போங்கண்ணே, உள்ளே அமுச்சு விட்டு தான் உன்னை அமுச்சு விடுவேன், அண்ணே வேலை பார்த்தா காசாச்சும் கொடுங்கண்ணே, ஏதாவது ஒரு ஊருக்காச்சும் அமுச்சு விட்றதுக்காச்சும் காசாச்சும் கொடுங்கண்ணே, வீட்டில் பிச்சை எடுத்துக்கிறக்காய் ஏற்கனவே ஏமாந்தானே உங்கள்கிட்ட நீங்களும் ஏமாத்துறேண்ணே எப்படின்னே விளையாடிட்டு அடிச்சு ஒரு ரூமுக்குள்ளே வச்சு என்னை பூட்டி வச்சுருக்காங்க. இந்த செல்லை கூட கேட்டு என்கிட்ட அடிச்சுக்கிட்டு இது பண்ணாங்க. நான் இதை ஒழிச்சு வச்சு பேசினேன். யாராச்சும் இந்தியாவிலையும் மலேசியாவில் நல்லவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை எப்படியாச்சும் ஊருக்கு அமுச்சு விட்டு எனக்கு வேலை பார்த்தா காசையே வாங்கி கொடுங்க, ஏதாச்சும் இது பண்ணி கொடுங்க. ஓனர் பேர் சுந்தர் மோகன் சுந்தர்ன்னு சொல்லுவாங்க. சூர்யா கம்பெனி அந்த கூலிமில் இருக்குது. கூலிமில் பெட்ரோல் பங்கு அந்த சந்துக்குள்ளே இருக்குங்க. நாங்கள் தாங்க வேலை பார்க்குறேன். இன்னொருத்தவங்க என்னை இது பண்ணவங்க ஜெயா, அவங்களும் அப்படி தான். எல்லாருமே வாழ்க்கையில் விளாண்டுட்டாங்க. நீங்கள் எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க, இதுக்கு மேலே என்னால் முடியலைங்க.
ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, 15 வயசில் பையன் இருக்கான், எல்லாமே இருக்காங்க. இந்த ஊரை நம்பி வந்தேன், ரொம்ப நம்பி என்னை வச்சு செஞ்சிருச்சு. ஏதாவது முயற்சி என்னைய வந்து எப்படியாவது ஓட்டிட்டு போக முடியல. உங்களுக்கு புண்ணியமாகும். இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியலங்க. இந்த ஊரில் அடி வாங்கி ரொம்ப ஆயிட்டு